பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை தகர்ப்பேன்னு சொல்லியிருக்காரு சீமா. இப்போ பிராமண கடப்பாறைன்னா எப்படின்னு என்னன்னு தெரியல, எனக்கு புரியல. அது என்ன பிராமண கடப்பாறை? நம்ம வந்து இந்த ரோடு உடைக்கிறதுக்கு, பழைய பில்டிங் உடைக்கிறதுக்கு உண்டான கடப்பாறையெல்லாம் பார்த்துருக்கோம். பிராமண கடப்பாறை ரொம்ப பெருசா இருக்குமோ? ஆனா அந்த கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை அடிச்சு உடைப்பேன், தகர்ப்பேங்கிறாங்க. பிராமண கடப்பாறைன்னா ரைட் ரைட் ரைட். அந்த கேடி ராகவன், அந்த பாரதிய ஜனதா கட்சி கேடி ராகவன் வந்து நம்ம பூஜை ரூம்ல வந்து அந்த கடப்பாறைக்கு, அந்த துரு பிடிச்ச இத்து போன மழுங்கி போன மொட்டை கடப்பாறைக்கு அந்த பூஜை ரூம்ல ஆயில் போட்டு நல்லா தடவி விட்டு ஆயில் சர்வீஸ் பண்ணாரு பார்த்தீங்களா? பிராமண கடப்பாறை. ஓ, ஒருவேளை அந்த கடப்பாறையா இருக்குமோ? அவர் பெரிய கடப்பாறையா? ஆமா ரைட்டு. கேடி ராகவன் நம்ம அண்ணாமலை எல்லாம் வீடியோ எடுத்து போட்டு விட்டாருங்க. ஆமாங்க, பெரிய கடப்பாறை, பிராமண கடப்பாறை, நல்லா பெருசா இருக்கும். ஆனா பெருசா இருக்கும், மொட்டை கடப்பாறை. பூரா இத்து போய் மழுங்கி போய் துரு பிடிச்சி போச்சு. இந்த கேடி ராகவன் பூஜை ரூம்ல வச்சு என்ன பண்ணா, அந்த இத்து போன மழுங்கி போன துரு பிடிச்ச கடப்பாறைய நல்லா சாண பிடிச்சி, நல்லா அந்த என்ன இந்த பேப்பர் வச்சிருக்கலாம், உப்பு தாள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மலாம் அந்த இரும்புலாம் துரு பிடிச்சா அந்த தாளை வச்சு தேய்ப்போம், சொர சொர சொரன்னு இருக்கும். அந்த மாதிரி நல்லா வந்து நல்லா தேய்ச்சி பளபளன்னு ஆக்கி ஆயில் போட்டு நல்லா சர்வீஸ் பண்ணாரு பூஜை ரூம்ல. அந்த பூஜை ரூம்ல வந்து கேடி ராகவன் சர்வீஸ் பண்ணாரு பார்த்தீங்களா? நல்லா ஆயில் போட்டு. அந்த கடப்பாரை வச்சு தகர்க்க போறியா? இல்ல நம்ம காஞ்சிபுரம் கோயில்ல தேவநாதன் ஒரு அர்ச்சகர், ஐயர், அவர் வந்து நம்ம அந்த கோயில்ல அந்த கூட்டுற பெருக்கிற கோயில்ல சுத்தம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த பெண்ணோட கருவறைக்குள்ள, ஆமா கருவறைக்குள்ள ஆட்டம் போட்டிய அந்த கடப்பாறையா? ஓ, அந்த கடப்பாறையா? இல்ல நம்ம சென்னையில கூட ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு வந்து நம்ம டிவியில, ஏதோ ஒரு டிவியில நம்ம சொல்ல வேணாம், தொகுப்பாளிலே இருந்தாங்க, டிஜேவா இருந்தாங்க, விஜேவா இருந்தாங்க. ஒரு லேடிஸ் பெண்ணு, அவங்க வந்து அந்த அடிக்கடி அந்த கோயிலுக்கு வருவாங்க சாமி கும்பிட்றதுக்காக. அப்போ ஒரு பிராமணன் பார்ப்பான். அவன் என்ன பண்ணா, அந்த பொண்ணு வர்ற பொண்ணு தீர்த்தம் கொடுக்குற மாதிரி அந்த தீர்த்தம் கொடுத்து அந்த பொண்ணை மயக்கமடைய வச்சு, அவன் கடப்பாறையை வச்சு இந்த கசமுசா வேலையெல்லாம் பார்த்தான். ஒருவேளை அந்த கடப்பாறையா? எந்த கடப்பாறைன்னு தெரியலையே. அப்புறம் அந்த செந்தமிழன் பேரை, இந்த டுபாக்கூர் பேரை வச்சுக்கிட்டு இந்த சங்கி, புதுசா ஒரு சங்கி பையன் சீமா, ஓன் கடப்பாறையாடா, நீ ஒரு கடப்பாறை வச்சிருக்க பாரு, நீ வந்து மொட்டை போன இத்து போன கடப்பாறை உன் கடப்பாறை. அந்த கடப்பாறை வச்சுக்கிட்டு நீ கண்டு பெரியார் கோட்டையை தாக்க போறியா? திராவிட கோட்டையை தாக்க போறியா? என்னன்னு நல்லா சொல்லு. பிராமண கடப்பாறைனா எப்படி? அப்ப ஓன் கடப்பாறை மழுங்கி போச்சா? துரு பிடிச்சி போச்சா? இத்து போச்சா? ஓட்டை விழுந்துச்சா? உன் கடப்பாறையில ஒண்ணுமே இல்லையா? உன் கடப்பாறை நட்டமா நிக்காதா? வளைஞ்சுதான் கிடக்குமா? என்னன்னு தெரியல. பிராமண கடப்பாறைனா அது எப்படி பிராமண கடப்பாறை? அந்த பிராமண கடப்பாறைலாம் என்னென்ன செஞ்சிருக்கு? ஏன்னா அறிவட்ட நாய பிராமண கடப்பாறை என்னென்ன செஞ்சிருக்கு? அது ஒரு பெருமையா வேற சொல்லிக்கிட்டு வராங்கிறது. பிராமண கடப்பாறை வச்சு திராவிட கோட்டையை தகர்ப்பேன்னு. ஏடா பிராமண கடப்பாறை ரைட்டு, உன் கடப்பாறை இந்த இத்து போன கடப்பாறை வச்சுக்கிட்டு நீ என்னென்ன டாரு டப்பா ரகர டப்பா வேலையெல்லாம் பார்த்த சொல்லு. இதுல வேற நீ பிராமண கடப்பாறை வச்சு திராவிடத்தை தகர்ப்பேன். இப்போ உன் கடப்பாறை வேலை செய்யாதா? அந்த கடப்பாறை என்னென்னலாம் வேலை செஞ்சிருக்கு சொல்லட்டுமா? இந்த இந்த இலங்கை போனேல விடுதலை புலிகள், அங்க கொண்டு போய் உன் கடப்பாறை வச்சு நீ என்ன வேலை பார்த்த? நல்லா இழுத்து மூடி உள்ள வச்சுக்க துப்பு இல்லாம அந்த கடப்பாறையை கொண்டு போய் நீ என்னென்ன தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்த? பொறுக்கி நாய. ஏண்டா உன் கடப்பாறையை வச்சுக்கிட்டு அந்த இத்து போன மழுங்கடிச்ச துரு பிடிச்ச ஓட்ட விழுந்த நட்டமா நிக்காத கடப்பாறையை வச்சுக்கிட்டு நீ என்னென்னலாம் பிக்காளித்தனம், காவாரித்தனம், கருக்கலைப்புத்தனம், கள்ளக்காதல் தனம் எவ்வளவு பண்ணியிருக்க? எந்த கடப்பாறை வச்சு திராவிட கோட்டையை, பெரியார் கோட்டையை போய் தகர்க்க போற? பெரியாருங்கிறது பெரு நெருப்பு. அவனை நீ உன் கடப்பாறையை கொண்டு வந்தாலும் சரி, உன் பாட்டன், யாரு உன் பாட்டன் பாப்பான், அந்த அவன் கடப்பாறையை கொண்டு வந்தாலும் சரி, அந்த பெரியார் என்கிற பெரு நெருப்பு பக்கத்துல போகும்போதே உன் கடப்பாறை அப்படியே வெந்து சுருங்கி போகும். எப்படியே உன் கடப்பாறை வெந்து இப்படி இருக்கிற கடப்பாறை சுருங்கி அப்படியே படுத்துக்கிறோம். ஏண்டா புறம்போக்கு நாய, எச்சக்கால நாய, RSS காரன் போடுற எலும்பு துண்டை புறக்கி திங்கிற நாய் நீ. பிராமண பாப்பான் கடப்பாறை வச்சு நீ பெரியாருடைய கோட்டைய, திராவிட கோட்டையை தவிர்க்க போறியா?
ஏண்டா டேய், பிராமண கடப்பாறை எத்தனை கடப்பாறை வந்தது உனக்கு தெரியுமா? அறிவு கட்ட முண்டம். உன் பாட்டன் முப்பாட்டன் அப்ப நாப்பாட்டன் சொல்லுவிய யாரு? மூதறிஞர் ராஜாஜி. அந்த ஆளு போய் கல்லறையை போய் தோண்டி கேள்றா. அந்த ஆளை குழி தோண்டி புதைச்சது பிராமண கடப்பாறையா திராவிட கடப்பாறையான்னு தெரியும். நீ வந்து பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை தவிர்க்க போறியா? அப்புறம் வந்து முப்பாட்டன் ஆதித்தனார் மாப்போசி மாப்போசி சமாதி போய் தோண்டிப்பாரு. தோண்டி அந்த மாப்போசிய மண்டையில தட்டி எழுப்பி அவர்கிட்ட கேட்டுப்பாரு, உங்களை தோண்டி புதைச்சது பாப்பான் பிராமண கடப்பாறையா இல்ல திராவிட கடப்பாறையா இல்ல பெரியார் கடப்பாறையான்னு கேள்றான். அறிவு கட்ட முண்டம். டேய், உன் கடப்பாறை வச்சுக்கிட்டு உன்னால தோண்டவும் முடியாது, எவனையும் இடிக்கவும் முடியாது. உன் கடப்பாறை எதுக்கு தான்? உன் கடப்பாறை வச்சுக்கிட்டு நீ எந்த கண்ட கருமாந்திர வேலையெல்லாம் பாக்குற? சொல்றதுக்கே எங்களுக்கு வாய் கூசுது. இதெல்லாம் சொன்னானா திமுக காரன் தீகாக்காரன் ரொம்ப ஆபாசமா பேசுவான்னு சொல்லுவாங்க. நீயே இப்படி வந்து பேசுறேன்னா அப்ப உன்னை நான் என்ன பேசுறதுன்ற? உனக்கு பதிலடி கொடுக்கணும், செருப்படி கொடுக்கணும், சம்மட்டி அடி கொடுக்கணும். உன்னை பொட்டனிலே அடிச்சு வரட்டோம்னா எங்களுக்கு வேற வழி. நீ என்ன ஆயுதத்தை எடுக்கி அந்த ஆயுதத்தாலதான் உன்னை அடிப்போனாங்க. நீ கடப்பாறை பாப்பாங்க கடப்பாறை கொண்டு வர. பாப்பாங்க கடப்பாறைன்னா எப்படி? எனக்கு புரியல. பாப்பாங்க கடப்பாறைன்னா எப்படி இருக்கும்? பாப்பா வந்து நெய் தயிர் பாலும் பழமும் வெண்டைக்காய் சுண்டைக்காய் சாப்பிட்டு கிடப்பான். அவன் கடப்பாறை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா? திராவிட கோட்டையை வந்து பாப்பாங்க கடப்பாறை தான் வச்சு இருப்பியாக்கும் நீங்க. அப்படின்னா வந்து உன் கடப்பாறை இத்து போன துருப்பிடிச்ச கடப்பாறையா? சொல்லு. உன் கடப்பாறை வச்சுக்கிட்டு நீ என்னெல்லாம் கூத்து சாப்பு மாதிரித்தானோ முள்ள மாதிரித்தானெல்லாம் பண்ணியிருக்க? அந்த கடப்பாறை வச்சு எத்தனை பேரை கற்பழிச்சிருக்க? அந்த கடப்பாறை வச்சு எத்தனை பேர் கருவை கலைச்சிருக்க? அந்த கடப்பாறை வச்சு எத்தனை பேர் வாழ்க்கையை நாசமாக்கியிருக்க? அந்த கடப்பாறை வச்சுக்கிட்டு இப்போ வந்திருக்கா பாரு உன் பொண்டாட்டி வீர தெலுங்கச்சி கயல்விழி, அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்க. அப்ப நீ வந்து பாப்பான் கடப்பாறையை கொண்டு வந்து இப்போ உன் கடப்பாறை தின்னுல. அப்போ முனி மழுங்கி போச்சு. ஏகப்பட்ட இடத்துல உன் கடப்பாறை வச்சு நிறைய பேரை என்ன சொல்றது, வடிவாக அவன் தான் வருது. அந்த நிறைய கடப்பாறை வச்சு நிறைய இடத்துல நீ முட்டு கொடுத்து பூரா மொனை வந்து மழுங்கி போச்சு. உன் கடப்பாறை வேலை செய்யலை. அதனால நீ பாப்பாங்க கடப்பாறை தூக்கிட்டு வரையாக்கும். டேய், அறிவு கட்ட முண்டம் எச்சக்கலை பொறுக்கி நாய. ஏண்டா, பாப்பான் கடப்பாறை வச்சுக்கிட்டு எத்தனை பாப்பான கடப்பாறை வச்சு குத்தி கிழிச்சு குடலை உருவி புதைச்சி வச்சிருக்கான் தெரியுமா? அந்த பாப்பான் சமாதியெல்லாம் போய் தோண்டி நீ கேட்டுப்பாரு. உன்னை புதைச்சது யாருன்னு கேட்டா சொல்லுவான் உன் பாப்பான் பாட்டன் பாப்பான். நேற்று வரைக்கும் பெரியாரை வச்சு வாழ்ந்துக்கிட்டு பெரியாரை வச்சு தின்னுக்கிட்டு மேதகு வீர விடுதலை புலி தலைவர் மேதகு பிரபாகரனை கூட ஒரு மிலிட்ரி ஓட்டல் சமையல் மாஸ்டர் ரஞ்சிக்கு கேவலப்படுத்தினியாடா. அறிவு கட்ட முண்டம் நாய தெருப்புரிக்கு எச்சக்கலை நாய. ஏண்டா, பாப்பான் போடுற எலும்பு துண்டை கவ்வி திங்கிற புறம்போக்கு நாயி பாப்பான் கடப்பாறையை கொண்டு வந்து நீ திராவிட கோட்டையை தவப்பியா? அப்பனை ஒன்னொன்னு தொலைச்சி கட்டிடுவோம். தொலைச்சி எவன் கடப்பாறையை கொண்டு வந்தார? நீங்க பாப்பான் கடப்பாறை கொண்டு வாடா பாப்பா. பாப்பான் கடப்பாறை தோன்றதுக்கு கோட்டையை இடிக்கிறதுக்கெல்லாம் சரி வராது. பாப்பான் கடப்பாறை எதுக்கு தேவைப்படும் தெரியுமா? அந்த பாப்பான் கடப்பாறை நான் சொல்றேன் பாரு. பாப்பான் கடப்பாறையை கொண்டு போய் அந்த இருக்கான் பாரு, அவன் பேர் என்ன பேரு, அந்த பூஜை ரூம்ல போட்டு ஆயில் சர்வீஸ் பண்ணான் பாரு. வழுங்கி போன இத்து போன துருப்பிடிச்ச கடப்பாறையை கொண்டு போய் கேட்டி ராவன் அவன்கிட்ட போய் கேள்றா, உன் கடப்பாறை வச்சு எதை உடைச்சேன்னு. அவன் எதை உடைச்சிருக்கான்? கேட்டி ராவன் என்னத்தை உடைச்சான்? பூஜை ரூம்ல சாமி படத்துக்கு பக்கத்துல கேட்டி ராவன் என்ன கடப்பாறை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சான்? ஆயில் மசாஜ் பண்ணிக்கிட்டு இருந்தான்டா. அறவே காட்டு நாய தெருப்புரிக்கு நாய. ஏண்டா, அப்ப இன்னொருத்தன் கடப்பாறையை பாப்பான் முப்பாட்டம் பாப்பான் என்ன பண்ணான் தெரியுமா? காஞ்சி கோயில்ல கருவறைக்குள்ள ஒரு வேலைக்கார பொண்ணை வச்சு கசமுசா பண்ணான்டா காவாரி பாயில. அந்த பாப்பான்ட்ட போய் கேள்றா, அவன் கடப்பாறை வச்சு எதடா தகத்தானு. எந்த பாப்பானு எந்த கடப்பாறை வச்சு ஒன்னும் கிழிக்க முடியாது. புரியுதா? பாப்பானுக்கு இருக்கிறது கடப்பாறை இல்ல, வாழைப்பழம் இல்ல, வாழைப்பழத்தை உரிச்சு போட்ட தொழி. புரியுதா? அது ஒன்னுக்கும் உதவாது. பாப்பானுக்கு இருக்கு கடப்பாறைடா கொழுப்பு. அந்த கொழுப்பை பூரா குத்தி கிழிச்சு தூக்கி எறிஞ்சவர் பெரியார். நீ பெரியார தொடும்போதே நீ செத்த. ஆனா உனக்கு இருக்கு அழிவு காலம். ரொம்ப நாள் நீ நீடிக்க மாட்ட. எத்தனை பேர் கற்பை எத்தனை பேர் வாழ்க்கையை நாசம் பண்ணி கற்பழிச்சு அவ கருவை கலைச்சி இப்படிலாம் ஒரு அரசியல் கட்சி தலைமை எந்த உலகத்திலேயே இருப்பானடா? கடப்பாறை பத்தி பேசுறவனா காவாடி பயல.
பிஜேபிக்காரன்ட்ட எச்ச புரிக்கி ஜாவர்கரு வெள்ளக்காரன் காலை நக்கி பதவி வாங்கினான். சாவர்கர் RSS தலைவர். நீ சாவர்கர் காலையும் நக்குற, பிஜேபிக்காரன் காலையும் நக்குற, RSS காரன் காலையும் நக்குற, KT ராவன் காலையும் நக்குற. ஏண்டா பாப்பாங்காலம் நக்கி பொழைச்சி திங்கிற உனக்கு இவ்வளவு இருக்குன்னா, எங்க தந்தை பெரியார் வழியில, பேரறிஞர் அண்ணா வழியில, புத்தமிழ் அறிஞர் கலைஞர் வழியில வந்த எங்களுக்கு எவ்வளவு தெனாவட்டு இருக்கும். 8 வாரம் பாப்பான் கடப்பாறைய பாத்துருவன்டா. அந்த கடப்பாறைய நாளா ஒட்டிச்சு வெட்டி எரிஞ்சிருவோம் பாத்துக்கோ. பாப்பான் முப்பாட்டம் கடப்பாறையா இருந்தாலும் சரி, எந்த பாப்பான் கடப்பாறையா இருந்தாலும் அறவே அறுத்தெரிஞ்சிருவோம் பாத்துக்கோ. இனிமே அந்த கடப்பாறை பாப்பான் கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை தகப்பன்னு எங்கேயாச்சும் சொன்ன அவனை உனக்குறாடா கடப்பாறை. உன் கடப்பாறை அறுத்து நறுக்கி எரிஞ்சிருவோம் பாத்துக்கோ. ஒழுங்கா பேசு. உனக்குத்தான் பேச தெரியும் நினைக்காத. ஒவ்வொருத்தன் திமுக தொண்டன் எழுந்தான்னு வச்சுக்காம அவனை உன்னை தொலைச்சி கட்டிடுவோம். தொலைச்சி பாப்பான் கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை தகப்பான அடவே காட்டு நாய. டேய், உன்ன மாதிரி பிக்காளிப்பை நிறைய பாப்பாங்களை பார்த்தாச்சுடா. நாங்க பார்க்காத பாப்பானா? எங்க பெரியார் பார்க்காத பாப்பானா? எங்க அண்ணா பார்க்காத பாப்பானா? எங்க தலைவர் கலைஞர் பார்க்காத பாப்பானா? இப்போ MK ஸ்டாலின் பார்க்காத பாப்பானா? நீ பாத்திர போற? ஒழுங்கா பேச பத்து கத்துக்கோ. இல்லைன்னு வச்சுக்கோம உனக்கு அடி. நீ எதை எடுக்கிறையோ அதை வச்சுதான் அடிப்போம். அதைத்தான் நம்ம யூடியூப் மைனர் அழகா சொன்னாரு. பாப்பான் கடப்பாறை எப்படியாப்பட்ட கடப்பாறைன்னு ஒரு பொதுக்கூட்டத்தில் சொன்னார். அவங்களுக்கு போய் பதில் சொல்றாமல நீ பார்ப்போம். எடுத்தாங்க பத்தியா? நீ என்ன ஆயுதத்தை எடுக்கியோ அந்த ஆயுதத்தை இன்னிமே நாங்க எடுப்போம். புரியுதா? இன்னிமே அதைத்தான் நாங்க எடுப்போம். நீ 2013 நீ அப்பவுமே உன்னை நாக்கு அறுத்திருக்கணும். விட்டுட்டோம். இன்னிமே விட மாட்டோம். ஒவ்வொரு திக தொண்டனும் சரி, ஒவ்வொரு திமுக தொண்டனும் சரி, இன்னிமே உனக்கு அடிக்கிற அடி அப்பன செருப்படிதான். நீ பாப்பான் கடப்பாறை எடுத்து நீ திராவிட கோட்டையை தகக்கிறதுக்குள்ள எங்க கடப்பாறை வச்சு அவன தொண்டைய கிழிச்சிருவோம்டா.